Hi friends, welcome back to our channel Toppers Education. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா 10th standard first chapter தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ டெய்லி ஒவ்வொரு வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் நான் டிஸ்கஸ் பண்றேன். இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் and இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் டாபிக் வைஸ் எதெல்லாம் பார்க்கணும், பப்ளிக் எக்ஸாம்க்கு எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் டெய்லி ரெகுலரா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா, உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேரும் நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய மேக்ஸ் புக்கு ஓகேங்களா, எந்த கைடும் வேண்டாம், உங்களுடைய மேக்ஸ் புக்கு எடுத்து வச்சுக்கோங்க, பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இம்பார்ட்டன்ட் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸசைஸில் என்னென்னலாம் பார்க்கணும், எக்ஸாம்பிள்ஸில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன், உறவுகளும் சார்புகளும். இதில் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் எத்தனை 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிலேஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின் அண்டு ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா. ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் 1 மார்க்கில் 2 வரும், 2 மார்க்லேயும் 2 கொஷின் கேட்பாங்க. ரிலேஷனில் ஒரு கொஸ்டின், ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். 5 மார்க்குன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேயும் 2 கொஷின் வரும் ஓகேங்களா. 5 மார்க்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்லேருந்து ஒரு 5 மார்க்கு, ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 16 மார்க் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து பப்ளிக்கு உங்களுக்கு 16 மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஓகேவா. ஸோ இதில் எத்தனை எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பயிற்சி 1.1லேருந்து 1.5 வரையும் பயிற்சி கணக்குகள் இருக்குது. எக்ஸசைஸ் 1.5லேருந்து 1.1லேருந்து 1.5 வரைக்கும். 1.6 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 மார்க்கு ஓகேங்களா, ஒரு மதிப்பெண் வினாக்கள் 1.6. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன இருக்குன்னா யூனிட் எக்ஸசைஸ் ஓகேங்களா, அழகு பயிற்சி, அதுலேருந்து அது ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஓகேவா. ரைட், இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆர்டர்டு பேர், வரிசை ஜோடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வரிசை ஜோடி ஆர்டர்டு பேர். அதை பேஸ் பண்ணி 1 மார்க் சில சின்ன கான்செப்ட் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா 1,1 1,2 இப்போ ஒரு தேட்டர் இருக்குன்னா தேட்டரில் நம்மளோட பிளேஸ் எங்கே இருக்கும், ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம், அந்த மாதிரி வரிசை ஜோடிக்காக அது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஓகேங்களா, கார்ட்டீசியன் பெருக்கல், அதாவது A cross B, B cross A ஓகேங்களா. n of A cross B is equal to n of B cross A சரிங்களா, equal to n of A into n of B. இந்த மாதிரி சின்ன கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே இருக்குது. இந்த கான்செப்ட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்கிற டாபிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் வரும். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இதை ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்பாங்க. டு ப்ரூவ் A cross B intersection C is equal to A cross B intersection A cross C இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைனா டு ப்ரூவ் A cross B union C is equal to A cross B union A cross C. இந்த மாதிரியான வெரிஃபை பண்ண சொல்லி கேட்குறதுக்கான 2 மார்க் கொஷின் மோஸ்ட்லி இதிலிருந்து வரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஸ், உறவுகள் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். இந்த 2 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 2 மார்க் மட்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா சார்புகளை குறிக்கும் முறைகள் ஓகேங்களா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இதிலிருந்து 5 மார்க் வரும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பார்த்தோம்னா செட், ஆர்டர், பேரு, டேபிள், கிராஃபு, ஏரோ டயக்ராம் இதெல்லாம் போட சொல்லி கேட்பாங்க. இது மோஸ்ட்லி 5 மார்க் இந்த டாப்பிக்லேருந்து 5 மார்க் வரும் ஓகேங்களா. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது சார்புகளை குறிக்கும் முறைகள், வரிசை ஜோடி, அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம், இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன், ஒரு சம்மு கொடுத்துட்டு இதுக்கு நம்ம வரைபடம், அட்டவணை, அம்புக்குறி படம், கிராஃப் இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது 5 மார்க்கில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 மார்க்கு அண்டு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது 1 ஃபங்க்ஷன்னா என்ன, மினி 1 ஃபங்க்ஷன், ஆன் 2 ஃபங்க்ஷன், இன் 2 ஃபங்க்ஷன் சரிங்களா. சார் ஜஸ்ட் ஒரு கொஷின் கொடுத்துட்டு இது ஃபங்க்ஷனாக இல்லையா,
என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஓகேவா. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு அது என்ன டைப்பு அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், இன் டு ஃபங்க்ஷன், சரிங்களா, மெனி ஒன் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சார்புகளின் சிறப்பு வகைகள் ஓகேங்களா, ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. இது வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது மாறிலி சார்பு, சமணி சார்பு, மெய் மதிப்பு சார்பு ஓகேங்களா. மாறிலி சார்புனா ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. சமணி சார்புனா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இந்த டாப்பிக்கில் இருந்தாலும் 2 மார்க்கோ இல்லை 1 மார்க்கோ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிரியேட்டிவ் கொஷினாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்புகளின் சேர்ப்பு ஓகேங்களா, காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், சார்புகளின் சேர்ப்பு, காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த டாபிக் வந்து இந்த வருஷம் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. f.g, g.f ஓகேங்களா, f.g of x, g.f of x, இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து மிக முக்கியமானது கிரியேட்டிவ் கொஷின்ஸ் என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நேரியர் சார்பு, அதாவது லீனியர் ஈக்குவேஷன், லீனியர் ஃபங்க்ஷன் ஓகேங்களா, லீனியர் ஃபங்க்ஷன். அடுத்து வந்து மட்டு, அதாவது மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம், மட்டு அல்லது மிகை மதிப்பு சார்பு ஓகேங்களா, மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூ. ஸோ இது வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாமே 1 மார்க் கிரியேட்டிவ் கொஷினாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபடி சார்பு, முப்படி சார்பு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன், கியூபிக் ஃபங்க்ஷன், இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் தலைகீழ் சார்பு ஓகேங்களா, ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், மாறிலி சார்பு, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்றுத்தை கம்பேர் பண்ணி ரிலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன், டீட்டெயிலாக சொல்லிட்டு வரேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லிடுறேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேரும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் பார்த்தா போதுமா சார் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டை நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது, சரியா. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்னது போல் பயிற்சி எக்ஸசைஸ் 1.1லேருந்து 1.5 வரையும் இருக்குது. அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது. 1.6 1 மார்க்கு, அதை தரவாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து யூனிட் எக்ஸசைஸ் அழகு பயிற்சி அது இருக்குது, அதையும் செக் பண்ணி அதையும் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த 1 மார்க்கும் யூனிட் எக்ஸசைஸும் தவிர அந்த 5 பயிற்சியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்குகள் 1.1, 1.2, 1.3, 1.5, 1.6, 1.7 ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸு பயிற்சி 1.1 எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5th, 6th, 7th சம் தரவாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சரிங்களா. இதெல்லாம் சின்ன சம்ஸ் தான். இதெல்லாமே வந்து 2 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். ஸோ ஒருவேளை நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவை ஸ்டாப் பண்ணி ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள், அது உங்களுடைய விருப்பம். அடுத்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கணக்குகள் 1.11, 1.14, 1.15, 1.19. எக்ஸசைஸ் பயிற்சியில் 1.2ல் ஃபஸ்ட்டு சம், செகண்டு, தேர்டு, 4th, 5th ஓகேவா. ஏன்னா இதெல்லாம் சாய்ஸில் விட முடியாது, சின்ன சம்ஸ் தான், இதெல்லாம் நம்ம சாய்ஸில் விட்டுட்டு இருக்க முடியாது. அடுத்து பயிற்சி 1.3 எக்ஸசைஸ் 1.3ல் கொஷின் நம்பர் 5, 6, 7, 8, 9 ஓகேவா. இதெல்லாமே நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 1.20, 1.21, 1.22, 1.23, 1.25 இதெல்லாம் வந்து 5 மார்க்கில் 2 மார்க்லேயும் 5 மார்க்கில் மோஸ்ட்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எக்ஸசைஸ் பயிற்சி 1.4ல் ஸோ சம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 5th, 6th அப் டு 6 வரைக்கும். அதுக்கப்புறம் 9, 10, 11, 12 ஓகேங்களா. 9, 10, 11, 12 ஓகேவா. ஸோ அடுத்து பயிற்சி 1.5 எக்ஸசைஸ் 1.5ல் கொஷின் நம்பர் 1, 2, 3, 5, 8 and 9 ஓகேவா. 1, 2, 3, 5, 8 and 9. ஸோ இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கொஷின்ஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே நல்லா தரவாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் சாப்டர் நம்ம
ரிவைஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.